தமிழக அரசாங்கத்தின் அரசாணை 243 ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டிருக்கலாம். ஸ்ரீதர், தமிழக அரசாங்கத்துடைய 243 அரசாணை என்ன சொல்லுது? தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தான் இந்த 243 ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது என்ன சொல்கிறது என்று நேரடியாக அவர்களிடமே கேட்கலாம். ஐயா, இந்த 243 என்ன சொல்கிறது? இதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அரசு உங்ககிட்ட எந்த விதமான ஆலோசனை செய்யலையா? அரசு எங்க மாநில டிட்டோஜாக் அமைப்பை அழைத்து பேசவில்லை. பேசாமலே இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கார்கள். அந்த அரசாணையின் மூலியமாக 60 ஆண்டு காலமாக வட்டார அளவிலே இருந்த பதவி உயர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 20 ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு அதிலே மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் டிட்டோஜாக் அமைப்பின் சார்பாக அந்தந்த மாவட்ட தலைநகரிலே அந்த உண்ணாவிரதம் போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. கடலூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 4 வேலை கிடைக்க வரைக்கும் வேலை கிடைக்கிறேன்றீங்க. அதுக்கப்புறம் அரசு எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அதுக்கு எதிர்ப்பாக தான் போறீங்க. உங்களுக்கு வேற மாவட்டத்துக்கு போய் வேலை செய்ய பிடிக்கலையா? இதெல்லாம் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்ல வரீங்க? அப்படி இல்லை, இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இருந்தாக்கா வட்டாரத்துக்குள்ளேயே இது வரைக்கும் இருந்தது. அனைவருக்குமே பதவி உயர்வும் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப வெளி மாவட்டத்திலாம் போடும்போது அந்த ஆசிரியர்கள், குறிப்பாக இது இடைநிலை ஆசிரியருடைய பெண் ஆசிரியர்களை மிகவும் பாதிப்பதாக உள்ளது. 243 என்பது இடமாற்றத்துக்கு பாதிப்பதாக சொல்லுவாங்க. அதே சமயத்தில் மாணவர்கள் குறித்தான தகவல்களை உடனடியாக தரவில்லை என்றால் அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த எம்இஎஸ் என்ன சொல்கிறது? இதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் என்ன பிரச்சனை ஏற்படும்? ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக கிராமப்புறங்களில் இந்த இணையதள வசதி நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம அந்த எமிஷன் பதிவு பண்ணும்போது சுற்றி கொண்டே இருக்கும்போது மேலிட அதிகாரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் நாங்கள் எமிஸோட பதிவு மட்டும் தான் போடுற மாதிரியே இருக்குது. நாங்கள் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணி மிகவும் பாதிக்கப்படுகிறது. இந்த இணையதள கூகுள் பே சொல்லிட்டு கூகுளில் செய்ய அனைத்து விதமான பதிவுகளும் போட சொல்றாங்க. மாணவர்கள் வருகை, ஆசிரியர்கள் வருகை, மாணவர்களுடைய உடல்நலம் சார்ந்த பதிவுகளை எல்லாம் போட சொல்றாங்க. அந்த உடல்நலம் சார்ந்த ஒரு பள்ளி 2 ஆசிரியர் இருக்கும்போது, ஆண் ஆசிரியர் இருக்கும்பொழுது ஒரு 5ஆம் வகுப்பு பெண்ணை இடுப்பு அளவு எவ்வளவு, இந்த மார்பு அளவு என்று கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒரு மாணவர்களுடைய பெற்றோர்களிடமே அதிக எதிர்ப்பு இருக்கிறது. அதே போல் எம்இஸ்ன்றது ஒரு கொடிய ஒரு ஆசிரியர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு நிறைய ஆசிரியர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எம்இஸ்ன்றது ஒழிக்கணும். உதாரணம், இந்த போராட்டமானது 2 கோரிக்கைகள் தான். ஏற்கனவே நிதி சாராத 12 அம்ச கோரிக்கைகளை ஒத்துக்கொண்ட அமைச்சர் அந்த 12 அம்ச கோரிக்கைகளையும் ஆணை வழங்க வேண்டும். இரண்டாவது, இந்த 243 அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற 2 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக எம்இஎஸ் என்ற இந்த அரக்கனை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு ஒப்புதல் கொடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறோம். உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக மாணவர்களின் தகவல்கள் குறித்து 32 விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதை சரியாக 9:30 மணிக்குள் கொடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும், மாணவர்கள் வரவில்லை என்றாலும் அவர் வருகை பதிவேட்டில் ஆப்சன்ட் என்று போட்டால் ஏன் வரவில்லை என்ற தகவலை ஆசிரியர்கள் தெரிவிக்கவில்லை என்றால் அதற்கும் ஆசிரியர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை வைத்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த 243 ரத்து செய்ய வேண்டும், இது ஆலோசிக்காமல் கொண்டுவரப்பட்ட திட்டமாக அவர்கள் பார்த்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். களத்திலிருந்து விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.